காலங்காத்தால தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, என்னடா மாப்பிள்ள காலையில யூனிஃபார்ம் போட்டுட்டு கிளம்பிட்ட போல, இன்னைக்கு என்ன ஸ்டேஷன்ல சீக்கிரம் ஏதோ கேஸ் இருக்கா? அது சரி, மதி வேலைக்கு போயிட்டாளா? அவளை காலையில வண்டியில பார்த்த ஞாபகம். ஆமா மாமா, அவ பாட்டுக்கு விடிய காலையிலேயே எழுந்து அக்கடான சமையல் வேலையில ஏதோ ஒரு உதவி செஞ்சுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போயிட்டா. நான் எப்ப அவ முகத்துல முழிச்சேன், அவ எப்ப கிளம்புனான்னு கூட எனக்கு தெரியாது மாமா. கொஞ்சம் கூட பெருந்தன்மையா நடந்துக்க கூடாதாடே நீ? அவ கிளம்புறப்ப மதி இரு, நானும் ஸ்டேஷன் போற வழிதானே, உன்னை காலேஜ்ல நானே டிராப் பண்றேன்னு புருஷ லட்சணமா ஒரு வார்த்தை கூப்பிட்டு வண்டியில கூட்டிட்டு போய் விட்டா என்ன? அவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், உனக்கும் மதிப்பா இருக்கும்ல. என்ன மாமா நீங்க, நேத்து நைட் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல வேணும்னே என்ன வம்புக்கு இழுக்கிறீங்களா? சும்மாவே அவகிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இருக்காது. நாம ஒண்ணு பேச அவ ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு கடைசியில பெரிய சண்டையில தான் முடியும். இதுல நேத்து நைட் அப்படி ஒரு சம்பவம் வேற நடந்திருக்கு. அவ முன்னாடி போய் நின்னு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அவ என்னை எப்படி பாப்பா? நான் எப்படி மாமா அவட்ட போய் பேசுவேன்? நான் ஒன்னும் பேசல. அவ பாட்டுக்கு அக்கடான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா வேலைக்கு. அவ போனது மட்டும்தான் எனக்கு நிம்மதி. ஏன் சுரேஷ், எனக்கு ஒரு உண்மை சொல்லு. மதி இப்படி வேலைக்கு போகாம இந்த வீட்டோட 4 செவத்துக்குள்ளேயே முடங்கி இருந்தா உன் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் பின்னாடியே உன் நிழல் மாதிரி சுத்தி வருவான்னு நினைக்கிறியா? எப்படி மாமா அவளாவது வேலைக்கு போகாம வீட்டோட இருக்கிறதாவது? அவ வேலைக்கு போகலைன்னா இந்த சுரேஷோட நிம்மதி அவ்வளவுதான் மாமா. இப்பவாவது ஆபீஸ் காலேஜ் நோட்ஸ்ன்னு கிளம்பி போயிடுறா. அதனால பகல் முழுக்க எனக்கு அந்த ஸ்டேஷன்ல நிம்மதி கிடைக்குது. ஒருவேளை அவ வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா 24 மணி நேரமும் என்னன்னு கேள்வி கேட்டு போட்டு டார்ச்சர் பண்ணுவா தெரியுமா மாமா. அவ அப்படியே வேலைக்கு போகட்டும், என் முகத்துல முழிக்காமயே இருக்கட்டும். டெய்லி எனக்கு அதுவே கோடி புண்ணியம். டேய் மாப்பிள்ள, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனையோ திருடன் கொலைக்காரன் எல்லாம் கொலைக்காரன். டேய் மாப்பிள்ள, போலீஸ் ஸ்டேஷன்ல நீ எத்தனையோ திருடன் கொலைக்காரன் எல்லாம் டீல் பண்ற. ஆனா இந்த பொண்ணுங்களை இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேங்கடா. உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் நீ நேரா போய் தப்பா பண்ணிட்டு அவகிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு வர்ற. நீ நிஜமாவே போலீஸ்காரனா இல்ல சும்மா பேருக்கு யூனிஃபார்ம் போட்டு இருக்கியாடா? ஸ்டேஷன்ல வர்ற குற்றவாளிகளை எல்லாம் மிரட்டி உரட்டி நல்லாதான் ஹேண்டில் பண்ற. அப்புறம் ஏன்டா மதிக்கிட்ட மட்டும் நீ கோழையாட்டம் நடுங்குற? உன்னால அவகிட்ட கரெக்டாவே ஹேண்டில் பண்ண முடியலையே, ஏன்? டேய் சுரேஷ், இந்த உலகத்துல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஒண்ணுதான். நீ அன்பை மட்டும் காட்டிப்பாரு. அன்புக்கு அடிமையாகாத பொண்ணுங்களே இந்த உலகத்துல பிறக்கல. உனக்கு இன்னும் அந்த பக்குவமும் தந்திரமும் தெரியல. நேத்து நான் சொல்லி கொடுத்த பிளான் ஏதோ கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதுக்காக சோர்ந்து போகலாமா? இனிமே இந்த மாமா உனக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்டெப்பா ட்ரைனிங் தரேன். நான் சொல்றது மட்டும் நீ அப்படியே சக்சஸ் பண்ணிட்ட, அப்புறம் இந்த வீட்டுல நீ வைக்கிறதுதான் சட்டம். நீ கிழிக்கிற கோட்டை தாண்டி மதி ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டா. அவளை உன் கால் அடியில கிடைக்க வைக்கிறது எப்படின்னு இந்த மாமாவுக்கு தெரியும்டா. அதுக்கு சுரேஷ், என்ன மாமா காலையிலேயே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அவளாவது நான் கிழிச்ச கோட்டை தாண்டாம இருக்கிறதாவது. எனக்கு கனவுல கூட இப்படி ஒரு விசித்திரமான கனவு வராது மாமா. அவ கேரக்டர் எனக்கு நல்லா தெரியும். அவ படிச்ச படிப்பு, அவளோட திமிரு, அவளோட கௌரவம், இதெல்லாம் அவளை யாருக்கு முன்னாடி தலகுனிய வைக்காது மாமா. நான் தோத்துட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். இருடா சுரேஷ், அவளோட திமிரையும் கௌரவத்தையும் நான் எப்படி உடைச்சு உனக்கு முன்னாடி அவளை மண்டியிட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த மாமா சொன்னா சொன்னபடிதான் இருக்கும். என் கணக்கு என்னைக்குமே தப்பாது. சுரேஷ் மனசுக்குள்ள, ஐயோ மனுஷா, நீ அன்னைக்கு பெரிய புத்திசாலி மாதிரி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது என் பிரச்சனை. நான் இப்ப படுற பாடு இருக்கே, அதை வெளியிலயும் சொல்ல முடியல, உள்ளேயும் வச்சுக்க முடியல. இதுல இப்ப புதுசா வேற ட்ரைனிங் கொடுக்க வந்துட்டாருன்னு நினைச்சுக்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரேவதி, இந்த மனுஷன் இன்னும் கூட கொஞ்சம் அடகுன பாடு இல்ல. வயசானாலும் இப்படி புத்தி போகுதோ? நீங்க பாட்டுக்கு உங்க வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துருந்தா அந்த பொண்ணாவது தன் வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்திருக்கும். மாப்பிள்ளையை காப்பாத்துறேன், மச்சானை காப்பாத்துறேன், குடும்பத்தை சீர்திருத்துறேன்னு கிளம்பி அந்த பாவப்பட்ட பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்குனதுதான் மிச்சம். இன்னும் என்னென்ன தின்னுமுழு பண்ணி அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்த போறாரோ தெரியல. கடவுளே, நீதான் அந்த பொண்ணுக்கு துணையா இருக்கணும். ரேவதி பேசுறது இல்ல கேட்ட தங்கராஜ், என்ன ரேவதி, அங்க என்ன சத்தம் கேக்குது? என்னமோ வாய்க்குள்ளேயே முழங்கிட்டு இருக்க. இந்த தங்கராஜ் பத்தி எதுவும் தப்பா பேசுறியா? என்ன விஷயம்? வெளியில வந்து உறக்க சொல்லு, கேட்கட்டும் அப்படிங்கிறாரு. ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். இன்னைக்கு காத்தாலேயே வேலை நிறைய இருக்கு. சமையல் சீக்கிரம் முடிச்சுட்டு துணி துவைக்கணும். எனக்குள்ள நிறைய வேலையை பத்தி பேசிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கிளம்ப வேண்டிய வழியை பாருங்க. சரி, நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். சுரேஷ் கிளம்புனது வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. தங்கராஜ் நினைக்கிறாரு, மதி இந்த வீட்டுல இந்த அளவுக்கு துள்றதுக்கும் புருஷன் எதிர்த்து பேசுறதுக்கும் எங்களை எல்லாம் மதிக்காம இருக்கிறதுக்கும் அவருக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. அவ சம்பாதிக்கிறா, அதுதான். அவ பாக்குற இந்த வேலைதான் அவளுக்கு திமிர கொடுக்குது. அந்த வேலையாதான் அவ புருஷனையும் ஒரு போலீஸ்காரன் கூட பார்க்காம மதிக்க மாட்டேங்கிறா. எப்படியாவது அவ காலேஜுக்கு போறதை கட் பண்ணிட்டோன்னு வெய். கையில காசு இல்லைன்னா அந்த பொம்பளையும் ஆட்டோமேட்டிக்கா அடங்கிடுவா. அப்புறம் சோத்துக்கே இந்த சுரேஷை நம்பிதான் இருக்கணும்னு நிலைமை வரும்போது நான் சொல்றபடிதான் கேட்டு ஆடுவா. அவன் வேலை பாக்குற காலேஜுக்கு பிரின்சிபால் எனக்கு நல்லா தெரிஞ்சவர். அவ கைக்குள்ள இருக்கிறவர் தானே. இன்னைக்கு போய் அவ வேலைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு.
காலேஜ்ல இன்னொரு ப்ரொஃபசர் கிட்ட மதி பேசிட்டு இருக்காங்க. என்ன மதி மேடம், லஞ்ச் டைம் ஆகியே அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் சாப்பிடாம ஏதோ தீவிரமா எழுதிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு இங்க எவனீங்க, அப்புறம் அல்சர் வந்துட போகுது. ஆமா மேடம், அடுத்த வாரம் செமஸ்டருக்கு தான் வருது இல்லையா, பசங்களுக்கு எல்லாம் இந்த முறை சிலபஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் உங்களுக்கு புரியுற மாதிரி எளிய முறையில முக்கியமான நோட்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு நேத்து நைட்டே பிளான் பண்ணேன். அவங்க எக்ஸாம் எல்லாம் நல்ல மார்க் வாங்கணும்னு நம்ம கொஞ்சம் உழைக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். ஆச்சரியமா இருக்கு மதி மேடம், நாங்க இங்க பர்மனன்ட் ஸ்டாஃபா அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு பல வருஷமா இருக்கோம். ஆனா நாங்க கூட இவ்வளவு எஃபர்ட் போட்டு லஞ்ச் டைம்ல வேலை செய்யறது இல்ல. ஆனா நீங்க இன்னும் டெம்பரவரி ஸ்டாஃபா தான் இருந்தும் இவ்வளவு அர்ப்பணிப்போட சொந்த பிள்ளைங்க மாதிரி நினைச்சு வேலை செய்றீங்க. உங்க உழைப்புக்கு இடே இல்ல மேடம். அப்படி இல்லைங்க, நான் பாக்குற வேலை வெறும் பிழைப்புக்கானது இல்ல, இது பல நூறு மாணவர்களோட எதிர்காலத்தை உருவாக்குறது வேலை. பாவம் அந்த பசங்க கிராமத்துல இருந்து எவ்வளவோ கனவுகளோட வராங்க. நாம சரியான வழியை காட்டலைன்னா அவங்களுக்கு வேற யார் சொல்லி தருவாங்க? நம்ம மேலதானே முழு நம்பிக்கை வச்சு வர்றாங்க. அதனால அவங்க சந்தேகங்களை நாம தீர்த்து வச்சு அவங்க நல்லா படிச்ச பெரிய ஆளா சமூகத்துல முன்னேற அவங்க வாழ்நாள் முழுக்க நம்மள நினைச்சு பார்ப்பாங்க மேடம். அந்த ஒரு சந்தோஷமும் ஆசீர்வாதமும் போதும் மேம். நான் வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா உழைக்கணும். வாவ், சூப்பர் மதி மேடம், இந்த எண்ணமே இந்த தனி தகுதி தான். செமையா பேசுறீங்க. உங்களுக்கு மட்டும் இந்த காலேஜ்ல பர்மனன்ட் போஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இன்னும் வேற லெவல்ல இந்த காலேஜுக்கு கொண்டு போவீங்க. ஆனா ஒண்ணு மேம், நீங்க இவ்வளவு சூப்பரா வேலை செஞ்சா பிரின்சிபல் எங்களெல்லாம் பார்த்து ஏங்க நீங்க மதி வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டு எங்களை பர்மனன்ட்ல இருந்து டெம்பரவரி ஆக்காம இருந்தா சரி. எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன மேம் நீங்க காலையிலேயே இந்த வம்புக்கு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாரும் எனக்கு சீனியர்ஸ். நானும் இந்த முறை பர்மனன்ட் ஆர்டருக்காக தான் ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரின்சிபால் சார் தருவேன்னு சொல்லியிருக்காரு. சரி, எனக்கு அடுத்த கிளாஸுக்கு டைம் ஆச்சு, பசங்க வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேங்கிறாங்க. தங்கராஜ் பிரின்சிபால பார்க்க போறாரு. சார் பிஸியா இருக்கீங்களா? வணக்கம், உங்களை பார்க்கதான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான தனிப்பட்ட விஷயம் பேசணும். ஒரு சின்ன உதவி. இல்ல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். வாங்க வாங்க தங்கராஜ் சார், என்ன இந்த பக்கம்? ஆச்சரியமா இருக்கு, தயவு செஞ்சு உட்காருங்க. நீங்க வந்து எங்கிட்ட ரெக்வெஸ்ட் எல்லாம் சொல்லலாமா சார்? நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. என்ன விஷயம் சார்? நீங்க எங்களை தேடி இந்த வயசுல காலேஜுக்கு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான அவசரமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்க சார், என்னால உங்களுக்கு என்ன ஆகணும்? உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது அட்மிஷன் எது வேணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். இல்லைங்க சார், அட்மிஷன் எல்லாம் எதுவும் தேவையில்லை. விஷயம் அது இல்ல, எங்க வீட்டுல இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல சார், இப்ப உங்க காலேஜ்ல தற்காலிக லெக்சரரா வேலை செய்யறாங்களே மதி, அவங்கதான் எங்க வீட்டு மருமக, என் பிரேஷோட மனைவி. ஓ மதி மேம் உங்க வீட்டு மருமகளா சார்? ஆச்சரியமா தான் இருக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப திறமையானவங்க சார். காலேஜ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலயும் மத்த ப்ரொஃபசர்ஸ் மத்தியிலயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. ரொம்ப டெடிகேட்டான ஸ்டாஃப் சார் அவங்க. ஆமா சார், நல்ல பொண்ணுதான், நல்லா படிச்ச பொண்ணுதான். அத பத்தி நான் இப்ப எதுவும் தப்பா சொல்ல வரலைங்க. ஆனா விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாள் மதி வேலைக்கு வராம வீட்டோட இருந்தா எங்க வீட்டுல நடக்கிற குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தா முடியும்னு எங்க பெரியவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்க வேலைக்கு வரதுனால குடும்பத்துல சில சங்கடங்களும் கணவன் மணிக்குள்ள ஈகோ பிரச்சனைகளும் வருது. அதான் சார் நான் உங்களை நேர்ல பார்த்து பேசலான்னு வந்தேன். நீங்க கொஞ்சம் மதிக்கிட்ட தனியா பேசி அவளை கொஞ்ச நாள் வேலைக்கு வர வேண்டாம்னு லீவ்ல போக சொல்லுங்க. அவ இன்னும் டெம்பரரி ஸ்டாஃப் தானே, அதனால அவளை நிரந்தரமாவே வேலையை விட்டு தூக்கிட்டாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார். எங்க வீட்டு பொண்ணு வெளியில வந்து 4 பேருக்கு பாடம் எடுக்கிறத விட வீட்டோட அடங்கி இருக்கணும்னு நாங்க கௌரவமான குடும்பத்துல ஃபீல் பண்றோம். இதை மத்தவங்க மூலமா சொல்லி அனுப்ப விரும்பாம நீங்க எனக்கு பழைய நண்பருங்கிற முறையில டைரக்டா உங்ககிட்ட சொல்லிடலாம்னு வந்தேன். உங்களுக்கு எங்களை பத்தி எங்க பின்னணி பத்தி எல்லா டீடைல்ஸும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த சின்ன உதவியை நீங்க எனக்காக செஞ்சிடுவீங்க தானே சார்? செஞ்சா நமக்குள்ள இருக்க நட்பு இன்னும் பலப்படும் அப்படிங்கிறாரு. அப்படியா சார்? குடும்ப பிரச்சனைன்னா அது கஷ்டம்தான். சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் மதிமேடம் கிட்ட என்னன்னு பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், நீங்க நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன்னு தங்கராஜ் கிளம்பிடுறாரு. ஈவினிங் டைம்ல மதிய பிரின்சிபல் கூப்பிட்டு பேசுறாரு. சார் கூப்பிட்டீங்களா? இந்த வாரத்தோட அசைன்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார். ஆமா மதி மேம், இந்த ஃபைல அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நீங்க உட்காருங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஞ்சம் தனிப்பட்ட விஷயமா கேட்கணும், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டுல எதுவும் பெரிய பிரச்சனையா? இல்லையே சார், அப்படி ஒண்ணு எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை இல்லையே. வழக்கமா இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன் கேக்குறீங்க? காலேஜ்ல மேல எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததா? இல்லம்மா, காலேஜ்ல உங்க மேல எந்த குறையும் இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது லஞ்ச் டைம்ல உங்க ரிலேஷன் தங்கராஜ் இங்க வந்திருந்தாரு. தங்கராஜா? அவர் இங்க காலேஜ்க்கு வந்தாரா? உங்ககிட்ட என்ன சொன்னார் சார்? எதுக்காக வந்தாரா? ஆமா, அவர் வந்து உங்க குடும்ப பின்னணியை பத்தி பேசினாரு. மதிய வேலைக்கு வரதுனால அவங்க குடும்பத்துல பெரிய சண்டை சச்சரவு நடக்குது. அவங்க வேலைக்கு வந்தா அந்த பிரச்சனையே தீர்ந்து போகும். அதனால அவளை கொஞ்ச நாளைக்கு வேலையை விட்டு நிக்க வைங்க, இல்லைன்னா பர்மனண்டா வேலையை கட் பண்ணிடுங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் அதிகாரத்தோட பேசிட்டு போறாருமா. அதான் உன்னை ஒரு வார்த்தை கேளும், நேரடியா கூப்பி கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணலாம்னு நினைச்சேன். சார், அவர் இங்க வந்து என் வேலையை கெடுக்க பார்த்தாரா? முதல்ல உங்களை மாதிரி ஒரு நேர்மையான பிரின்சிபால் கீழே நான் வேலை செய்யறதே எனக்கு கிடைச்ச பெருமை சார். ஏன்னா ஒரு பெரிய இடத்து மனிதர் வந்து சொன்ன உடனே என் மேல எந்த விசாரணையும் இல்லாம ஆக்ஷன் எடுக்காம எனக்கான மதிப்பு கொடுத்து என்கிட்ட உண்மையை கேட்க கூப்பிட்டீங்களே,
உங்க நேர்மைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி சார். குடும்ப பிரச்சனைங்கிறது இந்த உலகத்துல எல்லா குடும்பத்திலயும் சாதாரணமா இருக்கிறது தான். அதை எதிர்கொள்ற தைரியம் எனக்கு இருக்கு. அததான் நான் பார்த்துப்பேன். ஆனா நான் வேலைக்கு வரதுனால என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல சார். என் சுயமரியாதையை அழிக்க நினைக்கிறவங்க தான் இந்த பிரச்சனையாக்குறாங்க. என் வீட்டு பிரச்சனைக்காக நான் இங்க வந்து பாடம் இருக்கிறதையோ என் மாணவர்களோட எதிர்காலத்தையோ என் கடமையே எப்பயும் ஒரு நிமிஷம் கூட டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டேன் சார். அவங்க சொல்றாங்கிறதுக்காக நீங்க எதை பத்தி யோசிக்கவோ பயப்படவோ வேண்டாம் சார். என் தகுதிக்கு இந்த வேலை எனக்கு கிடைச்சது யாருடைய பிச்சையும் இல்ல. கரெக்டுமா, உன்னோட இந்த துணிச்சலும் தெளிவும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு திறமையான பொண்ணு, ஒரு சிறந்த ப்ரொஃபசர் எங்க காலேஜுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நான் விளம்பரம் கொடுத்து தேடினா கூட இப்படி ஒரு தங்கமான பேராசிரியர் செலக்ட் பண்ண முடியாது. உன்னை அடுத்த வாரம் பர்மனன்ட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணி காலையில தான் உன்னோட ஃபைல மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் அவர் வந்து இப்படி ஒரு முட்டுக்கடவை போல பார்த்தாரு. உன்னால காலேஜ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா மட்டும்தான் நான் மத்தவங்க பேச்ச கேட்பேன். நீ உன்னோட வேலையை எந்த கவலையும் இல்லாம தைரியமா பாருமா. அடுத்த வாரம் திங்கட்கிழமை உன்னோட பர்மனன்ட் ஆர்டர் லெட்டர் உன் கைக்கு கண்டிப்பா வரும். வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்தா பார்த்து பக்குவமா கையாளுமா. அதை உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணத்தான் கூப்பிட்டேன். நீ கிளம்பலாங்கிறாரு. பதைக்கு அழுகையே வந்துருச்சு. ரொம்ப நன்றி சார், உங்க நம்பிக்கையை நான் என்னைக்குமே காப்பாத்துவேன், வரேன் சார்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மதி கிளம்புறப்ப நினைச்சுக்கிறாங்க, தங்கராஜ் உங்களோட நரித்தனம் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிடுச்சா. நான் வேலைக்கு போறதுனாலதான் என் புருஷனை மதிக்க மாட்டேங்கிறேன்னு நீங்களும் ஒரு கணக்கு போட்டு என் வயித்துல அடிச்சு என் வேலையை காலி பண்ண பாக்குறீங்களா? ஒரு பொண்ணு தன் சொந்த காலில் நின்று 4 பேருக்கு நல்லது செஞ்சா உங்களுக்கு ஏன் இவ்வளவு வயிறு எரியுது? சுரேஷ ஒரு பொம்மை மாதிரி வச்சு என்னை இந்த வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கலான்னு பாத்தீங்களா? உங்க தந்திரம் பழிக்காத உடனே என் வாழ்வாதாரத்தை அழிக்க பாக்குறீங்களா? நீங்க நினைச்ச மாதிரி நான் மத்த பொம்பளைங்க மாதிரி இந்த சதியை கேட்டுட்டு அழுதுட்டோ பயந்துட்டோ உங்க காலில் வந்து விழுந்து கெஞ்சி வீட்டுக்கு வரமாட்டேன். இன்னைக்கு சாயங்காலம் நான் இந்த வீட்டு படி ஏறும்போது உங்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கையில மறக்க முடியாத ஷாக் ட்ரீட்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இந்த மதியோட மறுபக்கத்தை நீங்க இன்னும் பாக்கல. இனிமே நான் கிழிச்ச கோட்டை நீங்க தாண்டி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் யாருன்னு இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு காட்டுறேன்னுட்டு தங்கராஜோட வீட்டுக்கு கிளம்புறாங்க.